ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க வேண்டும், ஊழல் செய்தால் தான் முடியும் என்பதற்காக, தன்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக அத்தனை அமைச்சர்களையும் ஊழல் செய்ய அவர்களை அனுமதித்தார். எந்தெந்த இடத்தில் ஊழல் செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம். அடுத்து மாவட்ட அளவுக்கு வந்தது. மாவட்ட பொறுப்பாளர்கள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பணத்தை கொள்ளையடிப்பது, அதை பகிர்ந்து கொள்வது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்டால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு கிராமத்திலே ஒருவர் இதை கேள்வி கேட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு அரசு திட்டம் வந்தால் அவரை ஒதுக்கி விடுவது, அவருக்கு அந்த அரசு நல திட்டத்தை கொடுக்கிறது கிடையாது. அது பேர் விட்டு போச்சுப்பா, பொய். இப்படி அந்த மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், பேச பயப்படுகிறார்கள். இங்கே ஜனநாயகம் நடக்கிறது.